கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 7 வழக்குகள் இன்று ஒரே நாளில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 4 மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்படி 3 மனுக்கள் தள்ளுபடி, 4 மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 7 மனுக்களுக்கு ஒரே நாளில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் கூடுதல் இழப்பீடு கோரிய வழக்கு மற்றும் இந்த அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை விதிக்கும் வழக்கு ஆகியவற்றில் விஜய் தரப்பும் அரசு தரப்பும் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களில் அரசியல் உள்நோக்கத்திற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மனுவை தாக்கல் செய்தவர் பாதிக்கப்பட்டவர் அல்ல, அவர் அரசியல் கட்சியை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு கண்டனம் தெரிவித்து சிபிஐ விசாரணையை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மற்றொரு வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுவின் இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் விசாரணை தொடக்க நிலையில் இருக்கும் பொழுது அதற்குள் இந்த விசாரணையில் திருப்தி இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருவது ஏற்கத்தக்கதில்லை என்று கூறி அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தவிர மற்ற 4 மனுக்கள் மீதான விசாரணையும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கவும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரியும் தொடரப்பட்ட வழக்கில் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது. அரசுக்கு நீதிமன்றம் கொள்கைகளை வகுப்பதற்கான விதிமுறைகளை கூறி அதனை கொடுக்க முடியாது என்றும், அரசின் விதிமுறைகளில் திருத்தம் மற்றும் அதில் மாறுதலை நீதிமன்றம் மேற்கொள்ளலாம். இந்த பிரச்சனை தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான வழக்கில் தமிழக அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அப்போது தமிழக அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளில் அனுமதியின்றி கூட்டம் நடத்துவதற்கு எந்த விதமான அனுமதியும் அளிக்கப்படவில்லை என்பதால் இனிமேல் உரிய உத்தரவு மற்றும் அனுமதி அளித்த பின்னரே தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கூட்டம் நடத்தலாம் என்ற கருத்தையும் அவர் எடுத்து வைத்தார். இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. இன்று முதல் அரசின் அனுமதியின்றி அந்த பகுதிகளில் கூட்டம் நடத்த முடியாது, அரசும் அனுமதி அளிக்காது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்திலேயே தமிழக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இனி மைதானங்களிலும் மற்றும் நகரின் வெளிப்புறங்களிலும் மட்டுமே அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார அந்த பேரணிகள் ஆகியவை நடத்த இயலும் என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இன்றைய அந்த 7 வழக்குகளின் விசாரணையில் முடிவில் நீதிபதிகளின் உத்தரவின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. 2 வாரங்களுக்கு பிறகு இன்னும் புதிய கட்டுப்பாடுகள், புதிய விதிமுறைகளை தமிழக அரசு விதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் தரப்பை பொறுத்தவரை தாமதமாக வந்தது ஏன் என்றும், குடிநீர் மற்றும் வெளியேறும் வழி ஆகியவற்றை திட்டமிட்டீர்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருப்பதுடன், இனிமேல் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்தினால் குடிநீர் வழங்க வேண்டும், பங்கேற்பாளர்களுக்கு கழிவறை வசதி இருக்க வேண்டும் மற்றும் வெளியே செல்வதற்கான பாதை உறுதிப்படுத்தப்பட்டு எக்ஸிட் ரூட், இன் ரூட் ஆகியவற்றை திட்டவட்டமாக முன்னரே அந்த மாநாட்டில் பங்கேற்பாளர்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களே அறிவிக்க வேண்டும் என்றும் என்ற உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பில் அரசு தனது கடமையை தவறக்கூடாது என்று தமிழக அரசுக்கும் அறிவுறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அந்த உணர்வும் மற்றும் கடமையும் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்ற அறிவுறுத்தலையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று இந்த 7 வழக்குகளை விசாரித்த போது அவர்களுடைய கருத்துக்களாக, உத்தரவுகளாக பிறப்பித்திருக்கிறார்கள். நிகிதா.